டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம அரங்கிற்கு வந்திருக்கக்கூடியவர். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம எப்போவுமே பார்த்தோன்னா நோய் பற்றிய தகவல்கள் நம்ம தெரிஞ்சிட்ருப்போம். குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த ஒரு மருத்துவரை நம்ம பார்த்துட்ருப்போம். தினமும் உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பாக ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு நம்ம விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, யாராச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா உடல்நிலை சரியில்லை இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் பார்க்குறதுக்கே நல்லா இருப்பாங்க, இவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிப்பது? இதெல்லாம் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் நமக்குள்ளேயே நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அனைவரும் சுகாதார பாதுகாப்பு அடைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளக்கமாக தகவல்களை சொல்ல வந்திருக்கிறாரு நம்மளுடைய டாக்டர் டிஎஸ் செல்வ விநாயகம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஆல் குட். ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லும் பொழுதே எங்களுக்கும் மனசில் இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு. முதல்ல அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே உடல்நிலை சரியில்லை அப்படின்னா எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் பார்க்குறதுக்கே நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், ட்ரெஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துல உட்காந்து எழுந்து போகிறோம், நடக்கிறோம், இப்போ நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அப்படி ஆரோக்கியம் அப்படின்னா என்னங்க டாக்டர் முழுசாக தெரிஞ்சுக்கணும்? ஓகே, ஸோ இதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஆரோக்கியன்றதுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷன் இருக்குது. உலக சுகாதார நிறுவனம்ன்றத WHO இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் physical, mental, social well-being, not merely an absence of disease சொல்லுவாங்க. அதாவது ஒரு நோயோ இல்லை உடல் குறைபாடோ இருக்கிறது மட்டும்தான் நம்ம வியாதி நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதையே தாண்டி அவர்களோட ஒரு மனநிலை, சமூக சூழ்நிலை அப்படிங்கிற வேலை டைமென்ஷனை பொறுத்து தான் இந்த ஹெல்த்தை டிஃபைன் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட தினசரி பணிகள் பாதிப்படையாத வரைக்கும் நம்ம எல்லாம் நினச்சிப்போம் நம்ம எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கோம். அதுக்கு பாதிப்பு வரும்போது தான் நம்ம வச்சுருக்கோம். பட் இதை தாண்டி நீங்கள் எப்படி உங்களோட ஒர்க் பிளேஸில் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி நீங்கள் சமூகத்தோட ஒத்து இருக்கிறீங்க, எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எப்படி ஹெல்த்தில் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் ஃபைனான்ஷியலாக எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு மல்டி டைமென்ஷனல் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் இப்போ அடுத்த லெவலுக்கும் போயிருக்கோம். ஸோ சமூகத்தில் நடக்கக்கூடியது எப்படி உங்களை பாதிப்படையுது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஹெல்த்துன்னு டிஃபைன் பண்ணுவோம். இதில் ஒரு இடத்துல ஒரு சின்ன பாதிப்பு இருந்தாலும் அது இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். அதாவது நேர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது தாண்டி நம்ம சுகாதாரமாக இருக்கோமா, நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள் கரெக்டாக வச்சுருக்கோமா, ஏன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கு நோய்கள் பரவுது. இது எல்லாம் நமக்கு ஒரு இடத்துல தராங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நீங்கள் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி கேளுங்க. டாக்டர், அடுத்ததான் இப்போ இந்த சுகாதாரம் பற்றி சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ வீட்லேயும் சரி பொது இடங்கள்லையும் சரி சூழ்நிலைகளில் நம்ம எப்படி டாக்டர் ஹேண்டில் பண்ணணும்? இப்போது இது தனிப்பட்ட ஒரு இருக்குது, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அரசோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாமே சேர்ந்தாதான் நமக்கு உண்டான அந்த ஒரு சுகாதாரம் கிடைக்கும், சுகாதாரக்கான சூழ்நிலையும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச டெங்கு சூழ்நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ரோல் இருக்குது. ஆஸ் எ இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டை சுற்றி எப்படி க்ளீனாக வச்சுக்கணும், ஸோ அந்த கம்யூனிட்டியிலே எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி அரசோட ரோல் என்ன. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் எப்படி ரீச் பண்ணணும், யாரை போய் பார்க்கணும், எவ்வளோ குயிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சொல்கிறத எப்படி கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாம் உள்ளடக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையாக பண்ணோம்னா இந்த அனைவருக்கும் சுகாதாரம் அப்படிங்கிறத நம்மளால் ரீச் பண்ண முடியும். மொத்தத்தில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் UHC, அதாவது உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னங்க டாக்டர், எங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா? ஸோ யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படிங்கிறது தான் அந்த UHCன்ற நீங்கள் டாப்பிக்கு. ஸோ இதில் என்னென்னா ஒரு 3 பில்லர்ஸ்ன்னு பேசுவோம். அதாவது உலகிலேயோ இல்லை இந்தியாலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ இங்கே உள்ள எல்லாருக்கும் அந்த போதுமான அளவுக்கு சர்வீஸ் கிடைச்சிதா, ஓகே, இது ஒரு சர்வீஸ் ஆங்கிள். அடுத்து இதில் எல்லா மக்களும் இதில் இணைக்கப்பட்டிருக்காங்களா. ஸோ 3வது ஆங்கிள், இந்த சர்வீஸை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்தவித செலவுகளும் இல்லாமல் அவங்களால இந்த சுகாதார சேவையை எடுக்க முடியுதா. அதாவது பாப்புலேஷன் கவரேஜ், சர்வீஸ் கவரேஜ், ஃபைனான்ஷியல் கவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ பாப்புலேஷனில் எந்த ஒரு மக்களும் விடுபடாமல், பர்டிகுலராக நம்ம டவுன் ட்ரெட் அண்ட் டெஸ்டிடியூட் மக்கள் விடுபடாமல்
தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே கவர் ஆகணுன்றது தான் நம்மளுடைய அதான் பாப்புலேஷன் கவரேஜ். செகண்ட் வந்து ஹெல்த் சர்வீஸ்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஜுரம் தலைவலி மட்டும் இல்லை. இதுவும் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம். ப்ரிவென்டிவ்னா இப்போ நீங்கள் தடுப்பூசியெல்லாம் போகிறது வந்து வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்து வியாதி வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு. ஸோ வியாதி வந்து ஒவ்வொரு நிலைகள் இருக்கு. ஸோ அந்த நிலைகளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு. இன்கேஸ் வியாதி முடியல ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டுன்னா ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ரெக்கவரிக்கான ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடைசி சூழ்நிலைகள் வந்து உனக்கு பேலியேட்டிவ் கேரோ ஹாஸ்பிஸ் கேரோ. ஸோ இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரம் தான் நாங்கள் சர்வீஸ்னு சொல்லுவோம். ப்ரிவென்டிவ், ப்ரமோட்டிவ், ரீஹாபிலிட்டேட்டிவ், ட்ரீட்மெண்ட், பேலியேட்டிவ் கேர் வரைக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் வந்து அக்சசிபிளாக இருக்கணும். அதாவது நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு தேவைக்கு கிடைக்கிற இடத்துல கிடைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அருகாமையிலே கிடைக்கணும். அடுத்து கிடைக்கிற சர்வீஸ் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சர்வீஸாக இருக்கணும். அந்த சர்வீஸை நமக்கு எடுக்கிறதுக்கு போதுமான வசதிகளும் இருக்கணும், இன்க்ளூடிங் பண வசதி இருக்கணும். ஸோ இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த சர்வீஸை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம ஃபைனான்ஷியல் பார்ட்டு. ஸோ இந்த 3 பில்லரையும் நம்ம வளர்க்கணும். ஸோ ஒரு பார்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா வரும். இது வந்து ஒரு அல்டிமேட் கோல். ஸோ இதுதான் வந்து எந்த அரசாங்கமும் இந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படிங்கிற கோல் நோக்கி தான் போயிட்டுருப்போம். சில டைமில் உடனுக்குடன் ரீச் பண்ணுவோம், சில டைமில் கொஞ்சம் லேட் ஆகும். பட் இதுதான் நம்மளோட பாத். ஸோ அந்த வழி இந்த பாதையில் நம்ம போயிட்டுருப்போம். ஓகே, இப்போ நீங்கள் உலகளாவியதை பற்றி நம்ம சொல்லியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய இந்த சுகாதார பாதுகாப்பு தொடர்புடைய திட்டங்கள் என்னென்ன இருக்குங்க டாக்டர்? இப்போதைக்கு மத்திய அரசு திட்டங்கள் இருக்குது, மாநில அரசு திட்டங்கள் இருக்குது. முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி மத்திய அரசுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றது அந்த ஒரு மேஜர் ஹெட்டிங்கில் இருக்கும். இதில் 2 காம்பனண்ட் இருக்கும். ஸோ ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது ஒரு பாட்டு, ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கிறது ஒரு பாட்டு. இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறதுனா என்னென்னா, சாதாரண சளி, காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் மருந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஆரம்ப சுகாதார நிலை அளவிலையோ இல்லை அதை விட சின்ன லெவலில் இருக்கிறவங்க எடுத்துக்கிறது ஆரோக்கிய மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம்ஜேன்றது வந்து நம்மளோட இன்சூரன்ஸ் டைப் மாதிரி. ஒரு ஹை எண்டு சர்ஜரி, ஒரு ஹார்ட்டுக்கு ப்ராப்ளத்துக்கு ஆப்ரேட் பண்ணிக்கிறோம், இல்லை ஒரு கார்டியாக் இதுக்கு பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹை எண்டு சர்ஜரிஸை கொடுக்குறதா வந்து உங்களோட பிஎம்ஜேஒய். ஓகே. ஸோ இந்த 2 காம்பனண்ட்டு, அதாவது எங்களோட லாங்குவேஜ் சொல்கிறேன்னா பிரைமரி கேர் அப்படிங்கிறது ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரில் கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் அதிகமாக உள்ள செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர், பெரிய லெவலில் கேர் வந்து இந்த பிஎம்ஜேஒய் திட்டத்து முறையும் கிடைக்கும். இதுதான் வந்து பேசிக் ஸ்கீம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். இது இல்லாமல் சில குரூப்புக்கு சில ஸ்கீம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மத்திய அரசு ஊழியர்களுக்காக சிஜிஹெச்எஸ் ஸ்கீம் இருக்கும். இல்லை எம்ப்ளாயீஸ்க்காக இஎஸ்ஐ, ப்ரைவேட் செக்டாரில் உள்ள எம்ப்ளாயிஸ் எடுத்து இஎஸ்ஐ ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ கவரேஜ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுன்றது ஒவ்வொரு ஸ்கீமை பற்றியும் டீட்டெயில்ஸ் இருக்குது. நேர்களே, நாம் வந்து இன்னைக்கு காலர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா டாக்டர் வந்து நிறைய சொல்ல போகிறாரு. இதெல்லாம் நம்ம கேட்டுக்குவோம். கேட்டதுக்கு அப்புறமா ஒரு தெளிவு நம்மளுக்கே வரும். அப்படியும் நம்மளுக்கு, ஏன்னா இது வந்து நோய் பற்றியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த சிகிச்சை முறைகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை இன்னைக்கு. அதாவது ஆரோக்கியத்தை பற்றியும் அதை நம்ம எப்படி ஃபுல்ஃபில்லாக அடைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறத தான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ப்ரோக்ராமை கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க. ஏன்னா கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது, இன்னும் நம்ம கவரேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் டாக்டர், இப்போ நம்ம அடுத்தபடியாக உலகளாவே உலகம் பார்த்துட்டோம், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தொடர்புடைய திட்டங்கள் என்னென்ன இருக்குங்க டாக்டர்? ஓகே, இது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லுவோம், முதலமைச்சரின் ஒரு விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஸோ இதில் என்னென்னா ஒரு 1000-1500 ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு ஸ்டென்ட் வைக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லை முட்டியை ரீப்ளேஸ் பண்ணனா பண்ணலாம், இல்லை பிரெயினில் ஒரு சர்ஜரி பண்ணனா பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரொசீஜர்ஸும் இதுக்கு உண்டான எம்பேனல்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். ஸோ அரசு மருத்துவமனைகளையும் எடுத்துக்கலாம், குறிப்பிடப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளையும் இந்த எல்லா சிகிச்சைகளும் நம்ம இலவசமாக எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. இதில் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு நியர்லி ஒரு 1.4 crore மக்களை ஃபேமிலிஸை என்ரோல் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஆரம்ப சுகாதார நிலைமையில் என்னென்னா ஒரு சிறு சிகிச்சைகள், தடுப்பூசி போடலாம்,
இல்லை உங்களுக்கு கர்ப்பிணிகளுக்கு உண்டான சேவைகளை கொடுக்கலாம், இல்லை ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து முழுமையாக இலவசமாக நம்ம பிஹெச்எஸ்ஹெச்ல எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் தான் சேர்ந்து தான் நமக்கு யூஹெச்சி அப்படின்றது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த திட்டம் அப்படின்னா என்னங்க டாக்டர்? இதில் மக்களுக்கு என்ன வந்து பெனிஃபிட்ஸ்? ஓகே, நம்ம இந்த பர்டிகுலர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு திட்டமும் சரி, மாநில அரசு திட்டமும் சரி, இப்போ ரெண்டும் இணைந்து தான் செயல்படுத்திட்டு இருக்கு. இன்டகிரேட்டட் ஸ்கீம் சொல்லுவோம் இதை. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000-1200 ப்ரொசீஜர்ஸ் நமக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீ ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் நீங்கள் போகலாம். இந்த இன்சூரன்ஸ் கார்டை காமிச்சிங்கன்னா அவங்க உடனே அப்ரூவல் கொடுத்துட்டு எந்த செலவுகளும் இல்லாமல் முழுமையான சிகிச்சை, மருந்து மாத்திரைகள், டயக்னோஸ்டிக்ஸ் உட்பட சிகிச்சை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது எந்த ஒரு செலவும் இல்லாம, எந்த செலவுகளும் இல்லாம ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல, ஆயுஷ்மான் பாரத், அதே மாதிரி சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த ரெண்டுத்திலுமே வந்து அந்த கார்டு இருந்தா போறோம். அந்த ஃபேமிலிக்கான இன்சூரன்ஸ் கார்டு இது இருந்ததுன்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளை போனீங்கன்னா உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட சிகிச்சைகளுக்கு முழுமையா, அதாவது இது டெஸ்ட் பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இது எந்த செலவுகளும் இல்லாம முழுமையா ஃப்ரீயா இலவசமா எடுத்துக்கலாம். இது அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதே போல அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள். இது வந்து ஒரு 1000-1300 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இங்க எல்லா இடத்துலயும் நீங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்க டாக்டர், இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இந்த திட்டத்தின் கீழ் நோயாளிகள் எந்த வகையான மருத்துவ சிகிச்சைகளை பெறலாம் டாக்டர்? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டென்ட் வச்சு சொன்னீங்க, அதை தாண்டி இதுல வந்து கவர் பண்ணாத ப்ரொசீஜர்ஸ் இல்லைன்ற அளவுக்கு இப்போ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உடம்புல இருக்க ஒவ்வொரு பாட்டுக்கும், இப்போ நீங்க கண்ணுல வந்து ஒரு ரெட்டினால ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா விஷுவல் ப்ராப்ளம், அதுக்கு சிகிச்சை உண்டு. ஸோ காதுல இயரிங் எய்டுலேருந்து உனக்கு உள்ள இருக்க காக்லியர் ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் அதுக்கு உண்டான சிகிச்சை ஒன்று இருக்கு. அதே மாதிரி பிரெயின் சர்ஜரிஸும் உண்டு, ஹார்ட் சர்ஜரிஸ் உண்டு, அனைத்து விதமான கேன்சருக்கு உண்டான சிகிச்சை முறைகள் இருக்கு. அடுத்து உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லை மகப்பேறு சிகிச்சை சம்பந்தப்பட்டது இருக்கு, இல்லை ஆர்த்தோபெடிக்ஸ், நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டும் நம்மளால இதுல இலவசமா பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கல்லீரல் மாற்று சிகிச்சைன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அது ஆவரேஜா ஒரு 20-22 லட்சம் ஆகும். ஸோ அந்த வியாதிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்கீம்ல இலவசமா எடுத்துக்கலாம். ஓயம்மா, எவ்வளோ பெரிய திட்டம் இல்லைங்க டாக்டர் இது. அதாவது மக்களுக்கு எவ்வளவோ கவர்மெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்கீம் இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால தான் வந்து நான் எல்லாரையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நேர்களே, உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், அப்போ உங்கள் டவுட்ஸ்லாம் கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயங்கள். அதனால அடுத்ததான் நான் இன்னொரு கொஸ்டினும் கேட்குறேன். இந்த திட்டத்தின் மூலமா சிகிச்சையை நம்ம எவ்வாறு பெறலாம் டாக்டர்? ஓகே, இதான் ப்ரொசீஜர். இந்த கார்டு இருந்தால் நம்ம தாராளமாக போய் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட வெப்சைட் இருக்கு, சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ப்ரொசீஜர் கவர்டு, எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகலாம், அப்படி இதில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் யாரை அணுகணும், அதுக்கு உண்டான டோல் ஃப்ரீ நம்பர், இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கு. அது இல்லாமல் இந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இந்த ஸ்கீமை சம்பந்தமான ஒரு ஆள் என்ட்ரன்ஸ்லேயே ரிசப்ஷனில் இருப்பார். ஸோ நீங்கள் அவரை அணுகுனீங்கனாலும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது இல்லாமல் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் 1800322543 இந்த நம்பருக்கும் நீங்கள் அணுகலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம 104ன்னு சொல்லிட்டு ஒரு சுகாதாரத்துறைக்கான ஒரு ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, 24x7 ஒர்க் பண்றது 104. 104. ஸோ இதுல நீங்க எப்படி நம்ம 108 ஆம்புலன்ஸுக்கு கான்டாக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த 104 கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அங்க இருக்க டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு, எந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, என்ன மாதிரி இருக்கலாம், இல்ல அங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் உடனுக்குடன் அவங்க அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி சரி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ரொம்ப ரொம்ப விரிவான தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுட்டே இருக்கிறோம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மடம் கிராமம் கந்தசாமி பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க. எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் 4 வருஷம் ஆகுதுங்க.
ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் இந்த ஒரு அட்டை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த முதலமைச்சர் காப்பீடு அட்டையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க அது அந்த ஹாஸ்பிட்டலாம் இப்போ 4 வருஷம் ஆன பிறகு உங்களுக்கு ஸ்ட்ரோக்குக்கு வந்து இப்போ ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட்ன்றதை விட பிசியோதெரப்பி மாதிரி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க அது அந்த மக்களை தேடி மருத்துவம் வருவாங்கல்ல, அதுலயே உங்களுக்கு பிசியோதெரப்பி எங்க இல்லைங்க மக்களை தேடி மருத்துவம் வந்து வாரத்தை மாசத்துல ஒரு நாள் என்னைக்கு ஒரு நாளைக்கு வராங்க, ஒரு நாள் தான் வராங்க. 55 கிராம் பாக்குறாங்க ஒரு ஒருத்தர் போட்டு. ஆமா, அது நோ யூஸுங்க. அது சரிங்க. பாத்துட்டேன். அதாவது நான் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறேன். எனக்கு வந்து இந்த மருத்துவ காப்பீட்டை கொஞ்சம் உதவி பண்ணா தனியா இருக்க பிசியோதெரபி எடுத்துக்குவேன். அது ஒத்து மாட்டேங்குது. நீங்க திருவண்ணாமலை மருத்துவ கல்லூரிக்கே போங்க, நான் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண சொல்றேன். சரியா? திருவண்ணாமலை மருத்துவ கல்லூரி இருக்கு பாத்தீங்களா, அங்க போங்க. அதாவது சில டைம்ல அந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து முழுசா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சில டைம்ல வெறும் பிசியோதெரப்பி தான். உங்களை செக்அப் பண்ணிட்டு தான் அதுக்கு உண்டான முடிவு சொல்லுவாங்க. இப்போ சார் நான் வந்து இப்போ வந்து ஒரு மாசமா இதுல சித்தாவில் இருக்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். இப்போ சரிங்க. அது வந்து இந்த தாமஸ் சாண்டர்ஸ்ல பாத்துக்கிறேன். சரிங்க. அது ஒன்னும் அதாங்க, உங்களை பரிசோதனை பண்ணி தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது நல்லது. சரிங்களா? சரிங்க, ரைட். டாக்டர் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ரொம்ப தெளிவா இந்த ஒரு அரை மணி நேரமா விளக்கமா மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஆலோசனைகளை வழங்கினீங்க. ரொம்ப நன்றிங்க. பாராட்டுகள் ஐயா. இப்போ வந்து ஒரு திரைப்பட நகைச்சுவை வசனத்தை போல நான் ஏன் நடுராத்திரில 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம்னு கேட்கக்கூடிய அளவுல காற்று மாசுபட்டு இருக்கு, நீர் குடிக்கிற நீர் மாசுபட்டு இருக்கு, மண்ணு நிலமும் மாசுபட்டு இருக்கு, உணவுப் பொருள்ல கலப்படம், அதுலயும் வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இப்படியெல்லாம் இருக்கு. இங்க பெருந்துட்டு இப்போ நம்ம உலக அளவுல எடுத்துக்கிட்டாக்கா டெல்லி அந்த அளவுக்கு 480 இதுல போயிட்டு இருக்கு. அது காற்று மாசுடைய தரம் அவ்வளவு அளவுக்கு ஒரு தலைநகரமே இவ்வளவு அளவுக்கு இருக்கக்கூடியதுல ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் ஆரோக்கியமா பிறந்தா கூட நோயாளியா மாறக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம். இது வந்து அதே போல அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் அரசு பண்ணணும். கண்டிப்பா பண்றோம். ஏன்னா உங்களோட புரிதலுக்கு முதல் நன்றி. அதாவது நம்ம வாழற இடத்துல உள்ள சூழ்நிலைகள் தான் நம்மளோட சுகாதாரத்தை பாதிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளோட காற்று தண்ணி மற்ற இடங்கள் இருக்க தான் பாதிக்கும். ஸோ இதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒன் ஹெல்த் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பிரகாரம் நம்ம சுற்றி உள்ள காரணிகளை கொண்டு நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணோன்னு எடுத்து அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் தாண்டி அது வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளும் இப்போ அரசு எடுத்துகிட்டு இருக்கோம். இது ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு மேஜர் கான்செப்டில் வந்துட்டுருக்கு. கூடிய விரைவில் இது உங்களுக்கு ரீச் ஆகும். இது ஓகே ஓகே. அடுத்த நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். யார் இங்க இருந்து? சாம்பல்பட்டி வெங்கட் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து புதுசாக ரேஷன் அட்டை வாங்கினேன் சார். ஒரு 6 மாசம் இருக்கு. எனக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் அந்த இன்னும் கார்டு வாங்கலைங்க சார். அது என்ன சார் பண்ணலாம்? நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எங்களோட அந்த கலெக்டர் ஆஃபீஸ்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதுக்கு கார்டு கொடுக்கறதுக்கு ஒரு தனி கவுண்டரே இருக்கு. தாராளமா நீங்க உங்க ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு போங்க, அவங்க வெரிஃபை பண்ணிட்டு கார்டு கையோடு போட்டு கொடுத்துருவாங்க. அப்படிங்களா சார்? ஆமாங்க, உங்க ஃபேமிலிக்கு எல்லாம் சேர்த்து ஒரு கார்டு போட்டு கொடுப்பாங்க. அப்படிங்களா சார்? ஆமாங்க. நன்றி நன்றி. வணக்கம். சார். ஒரு 6 மாசம் இருக்கு. வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம், வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம். நான் பூடாந்தேரில இருந்து பேசுறேன், மணிமாசன். டாக்டர்கிட்ட பேசுறீங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. இப்போ மருத்துவ காப்பீடு திட்டம்னு கூப்பிட்டுருக்காங்க ஐயா, முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம்ட்டு. அது இன்னொன்னு நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டின்னு வாங்கிருக்கேன். NH ஆபா கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆமா, இது இருக்குது. நான் இதை வச்சுட்டு ஒரு பேர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே டாக்டர் ஃபீஸ் மாத்திரம் தான் கம்மி, மற்றபடி உங்க மெடிசன்ஸு பெட் சார்ஜஸ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்றாங்க சார். அது தவறா சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இலவசமா எடுத்துக்கலாம். நீங்க மத்திய அரசு மாநில அரசுலாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே வந்து ஒரு இன்டகிரேட் பண்ணிட்ட ஸ்கீம் தான். ஆபான்றது உங்களோட நம்பர், ஹெல்த் கார்டு நம்பர். இந்த சிஎம் இன்சூரன்ஸ் கார்டே போதும், இந்த காப்பீட்டு அட்டையே போகிறோம், இதை வச்சு எடுத்துக்கலாம். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால்
எங்களோட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா 104 நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி தரோம் உங்களுக்கு. சார் 104 104. 104 சரி சார். ஆமாங்க. இது லஞ்சு போகணும் சார் அதுக்கு. என்னங்க? இதே திருப்பி அனுப்புறாங்க சார் அது. ரைட் சார். சரிங்க. நன்றி நன்றி. டாக்டர் இப்போ நம்ம அந்த பிஹெச்சி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுல வேற என்னென்ன திட்டங்கள் இருக்குங்க டாக்டர்? பிஹெச்சில் வந்து பொதுமக்களுக்கு தேவையான இமீடியட் நீடு எல்லாமே இருக்கும். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எம்சிஹெச்னு சொல்லுவோம், கர்ப்பிணி பெண்களுக்கு உண்டான அந்த சிகிச்சை, அந்த கர்ப்பகால சிகிச்சை, அதுக்கப்புறம் டெலிவரி, ப்ளஸ் குழந்தைக்கு உண்டான உங்களுக்கு தடுப்பூசிகள், அதுக்கப்புறம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு உண்டான சிகிச்சைகள். இது ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு நம்ம பார்க்கலாம். நேர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பேசுங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. இந்த காப்பீட்டு திட்டம் எங்க சார் போய் வாங்கலாம்? அது இப்போ முன்னாடி உள்ள நேயருக்கு சொன்னங்க, உங்களோட மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க, அங்கே தனியாக ஒரு கவுண்டர் இருக்கு, அதில் உங்களோட ரேஷன் கார்டை வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஆமாங்க. நன்றி நன்றி. வணக்கம் சார். டாக்டர் சார் சொல்லுங்க சார். சார் நான் கன்ஃபார்ம் தான் பேசுறேன் சார். இப்போ தேசிய உயிர் நல மையத்துக்கு போனால் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களா சார்? நம்ம கிண்டியில் உள்ள ஹாஸ்பிட்டல் தானே சொல்கிறீங்க? ஆமாம் சார். அங்கேயும் உண்டுங்க. அதான் நான் போனால் இது ஸ்கேன்லேருந்து போவாங்களா சார்? பார்த்து பண்ணுவாங்க சார்? பார்க்குங்க, அதாவது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படியா சார்? ஆமாங்க. போகணும். போகலாங்க. கொஞ்சம் ரைட் சார். நன்றி சார். நன்றிங்க. நன்றிங்க. நேர்களை நீங்களும் டாக்டர்கிட்ட பேசணும்னா 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554. வெளியூர் நேர்களா நீங்க இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை தொடர்பு கொண்டு நீங்க டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேட்கலாம். டாக்டர், ஹெல்த் மேளா அப்படின்னு சொன்னா என்னங்க டாக்டர்? அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நேர் வந்திருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். பட்டாபுரம்ல ராதாகிருஷ்ணன். பேசுங்க சார். எனக்கு எதுவுமே ரேஷன் கார்டு எதுவுமே இல்லை சார். எனக்கு சரிங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு என்ன சார் பண்ண முடியும்? இது வரைக்கும் ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்கா? இல்லை சார். இல்லை சார், ரேஷன் கார்டே இல்லை சார் எனக்கு. சரி, இந்த மாதிரி நேரத்தில் அரசு மருத்துவமனைகளில் உங்களுக்கு எப்பவுமே இலவசமாக எல்லா சிகிச்சையும் உண்டு. பக்கத்தில் உள்ள கல்லூரி மருத்துவமனைக்கு போங்க. எந்த கார்டு இல்லைன்னாலும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் இலவசம். தாராளமாக எப்போ வேணா நீங்கள் போகலாம். சரிங்க சார். தேங்க்யூ. நன்றிங்க. வணக்கம். ஹலோ. டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார். ரிட்டையர் ஆகிட்டோம். ஹெல்த் கார்டு கொடுத்துருக்காங்க சார். இப்போ முதலமைச்சர் கார்டு அது வேற இது வேற இல்லை சார்? இல்லை, உங்களுக்கு பென்ஷனர் ஸ்கீம் இருக்கிறதால இந்த ஒரு கார்டே போதும். இதுலயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும் சார். அது இந்த இது இல்லை, இந்த ஸ்கீம் கவர் ஆகல, அது கவர் ஆகல அப்படின்றாங்க சார். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படும் போது தான் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அந்த 104 நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா கோஆர்டினேட் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. சார் ஒரு நிமிஷம், எனக்கு ஆக்டிவ் பண்ணாங்க சார். ஒரு 25,000 ஆச்சு சார். நாங்க இது அலௌடு கிடையாது, செட்டு வச்சாதான் அலௌடுன்றாங்க சார். எப்படி சார் அது? அதாவது அது நான் முழுமையாக செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சரியாக விளக்கம் சொல்ல முடியும். ஆன்ஜியோகிராமும் கவர்டு, உங்களுக்கு ஸ்டென்ட் வைக்கிறதும் கவர்டு. நீங்கள் ரெஃபர் பண்ணி வந்தாங்களா இல்லையான்றது உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்து தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? இதுலாம் அலௌடு இல்லை அப்படின்றாங்க சார். ஆன்ஜியோகிராமும் உண்டு, ஸ்டென்ட் வைக்கிறதும் உண்டுங்க ப்ரொசீஜரில். உங்க ரிப்போர்ட்ல நீங்க எப்படி ரெஃபர் பண்ணி எங்க போயிருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். சிஎம்சியில் அப்ளை பண்ணாங்களா இன்சூரன்ஸுக்கு? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்ளை பண்ணாதான் உண்டு. அப்ளை பண்ணல சார். பண்ணலன்னா அப்ப நீங்க சிஎம்சி நிர்வாகத்தை தான் கேட்கணும். அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. உண்டுங்க. நீங்க ஒண்ணு அந்த நம்பருக்கு கொடுங்க, நாங்க சிஎம்சியில் வெரிஃபை பண்றோம். சரிங்களா? நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் மேம். டாக்டர் பேசுங்க. சதீஷ். எஸ் சார். சரி, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் கோட்டர்ஸ் பேசுறேன் சார். சதீஷ் பேரு. சொல்லுங்க. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஓகேங்க. டிராவல் பண்ணாங்க சார். அவங்க லைக் அவங்களுடைய டாட்டர் கேன்சர் இருக்கு அப்படின்னு கேன்சர் போயிருக்காங்க.
எனக்கு லைக் நாட் வரைக்கும் கேன்சல் வந்து டிஎஃப் காஸ்ட் தான் ஆச்சேன். இல்ல கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்குங்க. நீங்க பேசுறது ஆமா, நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா பேசுறது இருக்குங்க. கிளியரா இல்ல, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. சொல்லுங்க. எஸ் சார். இல்ல சார், கேன்சல்ஷிப் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க அவங்க டாக்டருக்கு. பட் கேன்சல்ஷிப் வந்து சார்ஜபிள் சார். கேன்சர் இன்ஸ்டிடியூட்டும் கூட நம்ம சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல சேர்ந்து தான் இருக்குங்க. தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை நான் ஏற்கனவே சொன்னீங்களே, அவங்க கவர் ஆகலேன்னு சொன்னாங்கன்னா நீங்க எஸ்கலேட் பண்ணீங்கன்னா வில் டேக் கேர், ஃபாலோ பண்ணி கொடுத்துட்றோம். சரிங்களா? ஓகே சார். பட் ஆனா கேன்சர் வந்து காமனா ஃப்ரீ கிடையாதுங்களா? எல்லா கேன்சரும் கவர்டுங்க. மெடிக்கல், கீமோதெரப்பி, சர்ஜரி, ரேடியோ தெரப்பி எல்லாமே கவர்டு. நான் சொல்றது கேன்சர் இன்சூரன்ஸ் அது ஃப்ரீ கிடையாதுங்களா? கேன்சர் இன்ஸ்டியூட் அடையார் கவர்டான்னு இன்க்ளூடடா கேட்குறீங்க தானே? ஆமாங்க, கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாரம் இன்க்ளூடட். இன்சூரன்ஸ் இல்லை சார். இப்போ நம்ம ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபார் தி பீப்பிள். எஸ். பட் கேன்சர் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்லயும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. நீங்க ஏற்கனவே நீங்க எக்கனாமிக்ல ஹையர் செக்ஷன் போயிருந்தா அவங்க சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே. நன்றி, நன்றிங்க. இப்போ ஃபைன் மேம், தேங்க்யூ. ஓகே டாக்டர், நம்ம அந்த ஹெல்த் மேளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம், சுகாதார மேளா. அங்க என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது? ஹெல்த் மேளான்னா என்ன? ஸோ ஹெல்த் மேலான்னா நமக்கு அங்கே ஒரு 12 சர்வீசஸ் கொடுப்போம் யூஸ்வலாக. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, நம்ம கேன்சருக்கான ஸ்க்ரீனிங், இது எல்லாமே முழுமையாக பண்ணுவோம். அது இல்லாமல் உங்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்கள் தடுப்பூசி கொடுக்கறது, எல்லா சேவைகளையும் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு பண்ணுறது தான் ஹெல்த் மேலா. ஓகே ஓகே டாக்டர், இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்க சந்திரசேகர். கண்டிப்பா டாக்டர், இந்த பொதுவாக இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிற ப்ராப்ளம் என்னுடைய ரிலேட்டிவ்க்கு இருக்கு டாக்டர். வயது 47 ஆகுது. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு டாக்டர். ஸோ அவங்களுக்கு சுகர், பிரஷர் எதுவும் இல்லை. பட் இந்த அவஸ்தையினால அதிகமாக பாதிப்படைகிறாங்க. ஸோ என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இவங்க பண்ணிக்கலாம்? உங்களுடைய சில டிப்ஸ் கொடுக்குறீங்களா டாக்டர்? ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க. வேற ஏதாவது இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இது சம்டைம்ஸ் நீங்கள் அடாப்டபிலிட்டி தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அந்த ட்ரிகர்னு சொல்லுவோம். அந்த ட்ரிகர் எது வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதை குறைச்சிக்கிட்டிங்கனாவே இந்த மைக்ரைன் வர்றது குறையுங்க. அது வந்து ஹெரிடிட்டரியா வருமா டாக்டர்? அவசியம் இல்லைங்க. அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அதாவது நேயர்களுக்கு பட்னு அவங்க கொஷின்ஸ் கேட்டாங்க இல்லைங்க டாக்டர். அந்த 20 மினிட்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். பட்னு வந்துட்டாங்களே. எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம சொல்ல வர்ற ஒரு செய்தி வந்து முழுமையா அவங்களுக்கு போய் சேரணும். எனக்கு திருப்தியா இருக்கு இன்னைக்கு உண்மையாவே இந்த 1 hour ப்ரோக்ராம்ல. இப்போ எடுத்த உடனே நான் கொஞ்சமா பேசிட்டு அதுக்கு அடுத்தடுத்து இது என்னன்னு தெரியாம போறதுக்கு பொறுமையா நேயர்கள் எல்லாருமே கேட்டுட்டு அவங்களுடைய கொஷின்ஸும் கேட்டாங்க. நேயர்கள் தரப்புல உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க டாக்டர். ஏன்னா எல்லாமே ஒரு கேள்விக்கும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக 1 மணி நேரம் எங்களுடைய அரங்கிற்கு வந்ததற்கு மிக்க நன்றி டாக்டர். எங்கள் நேயர்களுக்கு கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? ஸோ அரசு வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சுருக்கு. பொதுமக்களோட ஒத்துழைப்பும் வேணும். ஸோ பொதுமக்கள் வந்து ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நல்லா பண்ணலாம். ஒரு சில நேரில் ஏதாவது சேலஞ்சு இருக்கும் ஒரு பெரிய சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது. பட் அந்த சேலஞ்சை எங்கள் நாலேஜுக்கு கொண்டு வரும்போது அதை கண்டிப்பாக சரி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.